ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வண்டி இந்த புலேரோ தான். புது வண்டி, ஃபஸ்ட்டு எஃப்சி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா என்ட்ரோ கிளிப்ஸில் பார்த்துருப்பீங்க. எந்தளவுக்கு தரமாக ஒரிஜினாலிட்டியாக புது வண்டி மாதிரி பண்ணிக்கிறோம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா பாருங்கள், உள்ளே எல்லாம் லப்பர் முதல் எல்லாம் புதுசு அப்படியே இருக்குது. அதை அப்படியே ஃபுல்லாக மாஸ்க் பண்ணி ஒரு புது வண்டி ஷோரூம் பீஸ் மாதிரி கொடுப்போம் வண்டியை. ஒரு ஷோரூம் வந்து எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி பார்க்காம தரமாக பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வியூவர்ஸ் பார்க்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து தரமான பக்காவான வண்டிலாம் ரெடி பண்ணி கொடுப்போம். ஒரு புது வண்டி மாதிரி பண்ணி கொடுப்போம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தொட்டியில் அந்த ஒரு கேப் மாதிரி இருந்தது பார்த்தீங்களா, அந்த ரஷ்ட் ஏறி இருந்தது. அந்த கேப் வந்து மெட்டல் பேஸ்ட்டு, அதுதான் பாடி ஃபில்லர் சொல்லுவாங்க, அதை போஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இப்போது பட்டி பார்த்துனுக்குறோம், என்சி பட்டி பார்த்துனுக்குறோம். அது முடித்து கேபினுக்கு வந்து சின்ன சின்ன கிராச் இருந்தது கேபினில், அதுக்கும் பட்டி பார்க்குறோம். அதை முடிச்சுட்டு கேபின் ஃபுல்லாக அந்த பட்டி ஃபுல்லாக சேண்ட் பண்ணிவிட்டு வண்டி ஓவரால் வண்டியை வந்து மொத்தமாக சோப் ஆயில் போட்டு சேண்ட் பண்ணுவோம். அப்போ தான் அந்த ரஃப்னஸ் இருக்கும், பெயிண்ட் வந்து க்ரிப்பாக உட்காரும் நல்லா. பார்த்தீங்கன்னா இப்போ பட்டி தேய்ச்சி நிற்கிறோம். பட்டி தேய்ச்சிட்டு வண்டி ஃபுல்லாக சேண்ட் பண்ணுவோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வண்டி ஃபுல்லாக சேண்ட் பண்ணுறப்பறம் இப்போது எல்லா பார்ட்ஸும் ரிமூவ் பண்ண வேண்டிய பார்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். அடுத்து வந்து எந்தெந்த பார்ட்டு மாஸ்க் பண்ண வேண்டிய பார்ட்டும் எல்லா பார்ட்டும் மாஸ்க் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் லெவலில் இருக்கிற லப்பர் முதல்ல எல்லாமே மாஸ்க் பண்ணி பக்காவாக அடிப்போம். பார்த்தீங்கன்னா தெரிந்து பாருங்கள் உங்களுக்கு. இந்த லப்பர்லாம் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் யாரும் மாஸ்க்லாம் பண்ண மாட்டாங்க. நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா கஸ்டமருக்கு வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் இந்த வண்டியை பார்த்துட்டு. ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி இருந்தது வண்டி, அதனால் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். பாருங்கள், இந்த லப்பரு, அந்த டோர் லாக்கு எல்லாமே பக்காவாக தரமாக மாஸ்க் பண்ணி அடிப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது பெயிண்ட் அடிக்கிறோம். ஃபஸ்ட்டு கோட் அடிச்சுன்னு இருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கோட் அடித்து அதுக்கடுத்து செகண்ட் கோட் அடிப்போம். அடுத்து இப்போது செகண்ட் கோட்டு, ஃபஸ்ட் கோட் அடித்தாச்சு தொட்டிக்கு. இப்போ செகண்ட் கோட் பாருங்கள். செகண்ட் கோட் அடிக்கும்போது அந்த ஷைனிங் பாருங்கள், அந்தளவுக்கு பக்காவாக இருக்குன்னு. எல்லா கம்பெனி பெயிண்ட்டு, ஆஸ்பா பெயிண்ட்டு, அப்புறம் எஸ்டி பெயிண்ட்டு, 2 பிராண்ட் தான் அடிப்பாங்க. அதுதான் நல்லா பக்காவாக லாங் லைஃப் ஒரு பெயிண்ட்டு. இந்த வண்டியில் 2 வருஷம் எஃப்சி, அந்தளவுக்கு தரமாக பக்காவாக 2 கோட் பெயிண்ட் அடித்து எல்லாம் பிராண்டட் கம்பெனி பெயிண்ட்டு. 2 வருஷம் தரமாக இருக்கும் வண்டி இது. பாருங்கள் ஷைனிங் பாருங்கள், அந்தளவுக்கு பக்காவாக இருக்குது பாருங்கள். ஒயிட் கலர் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லைட் கலர் வந்து அந்தளவுக்கு ஷைனிங் தெரியாது. ஆனால் இந்த கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் எந்தளவுக்கு ஷைனிங் தெரியுது பாருங்கள் வண்டியில் பெயிண்ட் அடிக்கும் போதே. தொட்டிக்கு செகண்ட் கோட் அடித்தப்புறம் அடுத்து கேபினுக்கு அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு கோட் அடித்து செகண்ட் கோட் அடிப்போம் காய வச்சுட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து பாருங்கள், கேபினுக்கு ஃபஸ்ட்டு கோட் அடிக்கிறோம். எந்தளவுக்கு ப்ரெஷர் வச்சு பக்காவாக அடிக்கணும் பாருங்கள். அந்தளவுக்கு ப்ரெஷர் இருந்தால் தான் பெயிண்ட் வந்து நல்லா ஸ்மூத்தாக உட்காரும். அந்தளவுக்கு எந்தளவுக்கு ஏர் ப்ரெஷர் இருக்கோ அந்தளவுக்கு பெயிண்ட் வந்து ஸ்மூத்தாக உட்காரும் சர்ஃபேஸில். 2 கோட் அடித்த அப்புறம் வண்டியோட அவுட்புட் மட்டும் பாருங்கள், எந்தளவுக்கு தரமாக இருக்குது பாருங்கள். சும்மா அப்படியே தகன்னு மின்னும் வண்டி. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோட் அடித்த அப்புறம் இப்போ செகண்ட் கோட் அடிக்கிறோம். எந்தளவுக்கு பக்காவாக அடிக்கிறோம் பாருங்கள் பெயிண்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம எப்படி அடிக்கிறோம், என்னென்ன ப்ராசஸ் பண்ணி அடிக்கிறோம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். பாருங்கள் ஷைனிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தொட்டி பார்த்தீங்களா, தொட்டியில் எந்தளவுக்கு ஷைனிங் தெரியுது பாருங்கள் 2 கோட் அடித்த அப்புறம்.
ஸோ இந்த கலர் எப்படி இருக்குது, இந்த வண்டியோடைய ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்குது, வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நாங்கள் பெயிண்ட் அடிச்சது பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஒர்க் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறீங்க ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. ஸோ வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு. பாருங்கள் கொலை மாசாக இருக்கு பாருங்கள் வண்டி. நல்லா பெயிண்ட் அடித்தப்பறம் இப்போது மாஸ்க் பண்ண அந்த ஸ்டிக்கர்ஸு, இண்டிகேட்டர்ஸுக்கு, இந்த சைட் பேடு, டோர் லாக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணப்பறம் பாருங்கள் ஒரிஜினாலிட்டி பாருங்கள் எந்தளவுக்கு தரமாக இருக்குன்னு. ஒரு பிட்டு பெயிண்ட்டு கூட படாதுங்க அதில். அந்தளவுக்கு தரமாக மாஸ்க் பண்ணி அடிப்போம். ஷைனிங் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். டோர் லாக் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது பாருங்கள். புது வண்டி மாதிரி ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. ஷைனிங் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு மாசாக இருக்குது பாருங்கள். சின்ன ஸ்டிக்கர் முதல்ல எல்லாமே மாஸ்க் பண்ணுவோம் நாங்கள். அதுதான் ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். லாக் செட்டு பாருங்கள் தரமாக வந்திருக்கு. ஷோரூம் பீஸ் மாதிரி ஒரு வண்டி உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த பானட் கீழே இருக்கிற லப்பர்லாம் மொத்தமாக மாஸ்க் பண்ணி அடிச்சதுனால எந்த அளவுக்கு பக்கம் வந்துருக்கு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வண்டி ஷோரூம் வண்டியாட்டும் பண்ணி கொடுப்போம். அந்த வீடியோலாம் பாருங்கள். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஷைனிங் பாருங்கள் எந்த அளவுக்கு தரமாக இருப்பாருங்க. அதுக்கடுத்து வீலு கூட நம்ம சேண்ட் பண்ணிட்டு தான் அடிப்போம். ஏன்னா சேண்ட் பண்ணாமல் அடித்தா அந்த மண்ணில் இருந்தாலும் பெயிண்ட் சரியாக ஒட்டாது, பெயிண்ட் உரியும். அதனால வீலையும் சேண்ட் பண்ணிட்டு தான் பெயிண்ட் அடிப்போம். பாருங்கள் வீலுக்கு பிளாக் கலர். இதுவும் பாருங்கள் எந்த அளவுக்கு நகன்னு இருக்கு பாருங்கள். பிளாக் கலரு தரமாக இருக்கு பாருங்கள். அப்படியே வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாடி ஃபுல்லாக அடித்தப்புறம் இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லோ அடிக்கிறோம். ஃப்ரண்ட்டு பானட்டுக்கும் பேக் டோருக்கும் எல்லோ அடிக்கிறோம். பாருங்கள் அதுவும் எந்தளவுக்கு பக்காவாக ஃபுல்லாக மாஸ்க் பண்ணிவிட்டு அடிக்கிறோம் பாருங்கள். அப்போ தான் சைடில் அந்த பெயிண்ட்லாம் பரவாது. அதனால தான் ஃபுல்லாக மாஸ்க் பண்ணிவிட்டு பக்காவாக அடிக்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு கோட் அடிக்கிறோம் எல்லோ. இதுக்கடுத்து செகண்ட் கோட் அடிப்போம். செகண்ட் கோட் அடித்தப்பறம் அதோட அவுட்புட் பாருங்கள் எந்தளவுக்கு தரமாக பக்காவாக வருதுன்னு. ஸோ அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். अट्टा जरा ऊपर चढ़ा हुआ सुबह எல்லோவில் அடித்தப்புறம் பாருங்கள் அவுட்புட் பாருங்கள் எந்தளவுக்கு தரமாக இருக்குன்னு. ஃப்ரண்ட்டில் அந்த கண்ணாடியில் ஓட்டின பேப்பர் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள். அந்தளவுக்கு பக்காவாக இருக்கு பாருங்கள். ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் இப்போது ரிமூவ் பண்ண பார்ட்ஸ்லாம் அசம்பிள் பண்ணுறோம். அடுத்து அதுதான் இந்த பம்பர்ஸு, டோர் லப்பர்ஸு, பேட்ஸ் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணுறோம்.
ஸோ வண்டி மொத்தமாக பெயிண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கண்ணாடி வந்து அந்த பேப்பர் ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணும்போது அந்த ஆள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தரமாக பக்காவாக தெரிறாருன்னு. அதுதான் ட்ரிபிள் பெயிண்டிங் ஒர்க்ஸ். பாருங்கள் எந்த அளவுக்கு தரமாக மின்னுது பாருங்கள். வண்டியோட அவுட்புட் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க வண்டியோட அவுட்புட் பார்க்கலாம் எந்த அளவுக்கு தரமாக பக்காவாக வந்திருக்குன்னு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி தரமாக பக்காவாக பெயிண்ட் பண்ணுமா, கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலர் புக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அப்படியே வீடியோட அவுட்புட் பார்க்கலாம். வண்டியோட அவுட்புட் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வண்டியை வந்து டெலிவரி கொடுத்தாச்சு. நாங்கள் தான் டெலிவரி விட்டோம். அப்போ கூட பாருங்கள், நைட்டில் பாருங்கள் எந்த அளவுக்கு தரமாக பக்காவாக மின்னுது பாருங்கள் வண்டி. ஸோ வீடியோட அவுட்புட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யார் யார் வண்டி வச்சுக்கிறான், யாருக்குன்னா நம்ம சர்வீஸ் தேவைப்படுதோ அவங்களுக்குலாம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி தரமாக பக்காவாக ஒரிஜினாலிட்டியாக ஷோரூம் பீஸ் மாதிரி பெயிண்ட் அடிக்கணுமா, எங்கள் கிட்ட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தரமாக பக்காவாக புது வண்டி மாதிரி மாசாக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலர்னு புக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தரமாக பண்ணிடலாம். மாசாக பண்ணி கொடுத்துடணும் நம்ம ஷோரூம் பீஸ் மாதிரி. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி அடுத்த ஒரு தரமான பக்காவான வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.